Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. பாஜகவில் நயினா நாகேந்திரன் வந்து தமிழ்நாடுடைய தலைவர் ஆனதுக்கு அப்புறம் பாஜக வந்து வேகம் குறைஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தருடைய லீடர்ஷிப்பில் ஒவ்வொருத்தர் தனித்தனி தன்மை இருக்கும். எல்லார்ட்டையும் ஒரே தன்மையாக பார்க்க முடியாது. இப்போ நயினா நாகேந்திரன் எல்லாரும் அரவணைச்சிட்டு போகிறார். இபிஎஸும் வந்து நயினா நாகேந்திரன் தான் விரும்புகிறாரு. பாஜக, அதிமுக, பாமக எல்லாம் சேர்ந்துருந்தா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 12 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். அது யார் தவறு? பவன் கல்யாணை வைத்து பாஜக ஒரு அரசியல் பண்ணுகிறது. அது எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பவன் கல்யாணம் எடுபடுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நான் பவன் கல்யாணம் நான் தான் கூப்பிட்டு வந்தேன். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு விருந்தினராக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த அரசியலாளராக இருக்கக்கூடியவரும் பன்முகத்தன்மை கொண்ட திரு KS ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் சார். பாஜகவில் நயினா நாகேந்திரன் வந்து தமிழ்நாடுடைய தலைவர் ஆனதுக்கு அப்புறம் பாஜக வந்து வேகம் குறைஞ்சிருச்சு. அண்ணாமலை இருந்தப்போ ஒரு கூட்டம், டெய்லி டிவிகளில் வந்து பேட்டிகளும், தொடர்ந்து நிறையா விஷயங்களை அவர் பேசிகிட்டு இருந்ததும், திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டு நிறையா வச்சதும் இருந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான விஷயத்தை வந்து நயினார் வந்து பண்ணலை. ரொம்ப சாஃப்டாகவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாரு. இது பிஜேபியோட வளர்ச்சிக்கு உதவாதுங்கிற ஒரு பேச்சும் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. நயினார் பற்றி உங்களுடைய கருத்து சார்? அரசியலில் 2 விதம் உண்டுங்க. ஒரு சிலர் தன்னையும் வளர்த்துக்கணும், கட்சியை வளர்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அது ஒரு சிலர். நான் அப்படித்தான் என்னுடைய வகை. நானும் வளர்த்துக்கணும், கட்சியை வளர்த்துக்கணும். நான் வளர்த்துக்கிறப்போ கட்சி வளர்ந்தது இவரால் அன்னு நினைக்க மாட்டாங்க. இவர் தான் வளர்ந்துட்டுருக்காருன்னு நினைப்பாங்க. அது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து சாப்பிட்டா நம்மளோட கட்சி முக்கியம், கட்சி வளர்ப்போம் அன்னு நம்ம அமைதியாக வளருவோம் அன்னு 2வது வகை. மூப்பனார் வகை, GK மூப்பனார் வகை யார்? நயினார் நாகேந்திரன். காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் வளரலையா? வளர்ந்துச்சு, நிறைய சீட் ஜெயிக்கவும் செஞ்சில்ல. அந்த வகை தான் நயினார் நாகேந்திரன். இலங்கணேசன் அந்த வகை. இலங்கணேசன் அந்த வகையை சேர்ந்தவர். ஆமாம். அதனால் ஒவ்வொருத்தருடைய லீடர்ஷிப்பில் ஒவ்வொருத்தர் தனித்தனி தன்மை இருக்கும். எல்லார்ட்டையும் ஒரே தன்மையாக பார்க்க முடியாது. இப்போ நயினா நாகேந்திரன் எல்லாரும் அரவணைச்சிட்டு போகிறார். ஆனால் எதிர்வினையும் திமுகவுக்கு கடுமையான அறிக்கைகளும் கொடுக்குறாரு. சட்டமன்றத்திலையும் பேசுகிறாரு. அதே போக இன்றைக்கு நயினார் வந்ததுனால பாஜகவுக்கு ப்ளஸ் தான். நீங்கள் தென் மாவட்டங்களில் நீங்கள் வந்து இப்போது வந்து பேசுகிறதே தப்பு இல்லை. இதெல்லாம் ஜாதி தான் இன்றைக்கி பேசுகிறேன். நான் ஓப்பனாக பேசுகிறவன், எதுக்கும் பயப்படேன். தென் மாவட்டங்களில் 2 முறை நாடாருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. நாடார் சமுதாயத்துக்கு பொன் ராதாகிருஷ்ணனும் குமரியனந்தனுடைய மகள் தமிழிசைக்கும் கொடுத்துட்டாங்க. அதே ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு முக்குளத்தோருக்கு இதுவரை கொடுக்கல. பாஜகவில் ஒரு இது கொடுக்கல. அது மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களில் ஒருத்தருக்கு வந்து கிருபாநிதினு ஒருத்தருக்கு மாநில தலைவர் கொடுத்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க. பிராமினுக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தின்னு கொடுத்தாங்க, இலங்கணேசன் கொடுத்தாங்க. அது மாதிரி கொங்கு வட்டாரத்தில் CP ராதாகிருஷ்ணன் இப்போ இருக்காரு, அவருக்கும் கொடுத்தாங்க, அண்ணாமலைக்கும் கொடுக்காங்க. அதனால் வந்து எல்லாரும் ஒரு முக்கியமான சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ இனிமேல் வந்து ஒரு முக்குளத்தோரை கொடுக்கணும். அவர் வந்து அதிமுக அமைச்சராக இருந்தவர், ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருந்தவர், தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தெரிந்த முகமாக இருக்க வேண்டும். அவர் MLA-வாக இருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவரை இன்னைக்கும் பண்ணையாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. பண்ணையாரு சாதாரண சொல்ல மாட்டாங்க. அவருடைய நெருக்கம் எல்லாரும் அரவணைச்சிட்டு போகிறதுனால அன்பா பண்ணையார்னு கூப்பிடுவாங்க. இவர் கூப்பிட சொல்லலை. அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் ஒரு மரியாதையாக பழகக்கூடியவர், ஒரு தன்மையான ஆள். அது மட்டும் இல்லை, எல்லாரையும் அரவணைச்சிட்டு போவார். கட்சியிலேயே ஒரு 2 குரூப்பு 3 குரூப்புனா வாங்க, உங்களுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் தான் இருக்கேன் இல்லையா, எதுக்கு கவலைப்படுறீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்தானே படம் எழுத்தணும், கட்சி எழுத்தணும் அன்னு எல்லா தரப்பானையும் இந்த இப்போ போட்டாங்க இல்லையா இந்த நிர்வாகிகள் பட்டியல் வெளியான அந்த நிர்வாகி பட்டியலில் அனைத்து தரப்பினரும் இவருக்கு பிடிக்கலையோ இப்போ அண்ணாமலையை சேர்ந்தவர்களும் அதில் இருக்கிறாங்க.
ஆமா எல்லாரும் சரத்குமாருக்கு வேண்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி தமிழிசைக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் ஹெச் ராஜாவுக்கு வேண்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி இலங்கணேசனுக்கு வேண்டப்பட்டாலும் இருக்காங்க, சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வேண்டப்பட்டவங்களும் இருக்காங்க. எல்லாரையும் ஒரு கலவையாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஒரு தன்மையான ஒரு நாகரிகமான இந்த மாதிரி பொறுப்பு எல்லாருக்கும் வராது. தனக்கு ஒரு கருத்து இருந்தாலும் கூட, எனக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குது விருப்பம் இருந்தாலும் கூட அதை முதன்மைப்படுத்தாமல் கட்சியில் எல்லாரும் அரவணைச்சிட்டு போகணுங்கிற பாங்கு அந்த தன்மை நயினார்கிட்ட இருக்குது. நயினார் நாயகர் ஒரு நீண்ட காலமாக அரசியல் அனுபவமானவர். இப்போது அண்ணாமலை ஒரு திடீர்னு வந்தார் பதவிக்கு. இவர் நீண்ட காலமாக வந்ததுனால எல்லாரையும் பார்த்துருப்பார். பல தன்மைகளில் சூழல் அரசியல் சூழலில் தெரியும். எப்படி ஜெயலலிதா கிட்ட அவங்க இருந்தாங்க, திமுக எப்படி இருக்கும், பொதுவாக ஜனங்கள் தேர்தல் அரசியல் இப்படி இருக்கும் என்கிறெல்லாம் அவர் சந்திச்சுட்டு வந்தவர். இபிஎஸும் நயனா நாயனார் தான் விரும்புகிறாரு. அவர் இருந்தால் இந்த கூட்டணியில் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நயனாரோடய நம்ம இருந்தால் சரியாக இருக்குங்கிறத பிஜேபி தலைமையில் சொன்னதாக சொல்லப்படுறதுல நிச்சயம்தாங்க. அது நிச்சயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், போன வட்டம் அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தா ராம்தாஸ் சொல்கிறாப்புல 2 பேருமே பாஜக அதிமுக பாமக எல்லாம் சேர்ந்துருந்தா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 12 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். அது யார் தவறு? அண்ணாமலை எடுத்த ஒரு சில முடிவுனால. அண்ணாமலை இருக்கலாம் திடீர்னு அரசியலுக்கு வந்தால். ஒரு சில விஷயங்கள் எத்தனையோ பேர் அரசியலில் காலியாக இருக்கிறாங்க. ராஜாஜியெல்லாம் பெரிய கவர்னர் ஜெனரல் ஒன்றும் இல்லாமனாரா இல்லையா? காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்திக்கு நடந்த கதையில் ராஜாஜி கதை என்னாச்சு? தமிழ்நாட்டின் முகமாகவே இருந்தாரே. கண்டிப்பாக சுதந்திர கட்சி ஆரம்பித்து எவ்வளோ நாள் இருந்தது? 60 ஆரம்பித்து 71 சுதந்திர கட்சி கதை முடிஞ்சல, 6 வருஷத்துக்கு முடிஞ்சல. வைகோபாலசாமி அன்றைக்கு, இன்னைக்கு வைகோ, நாங்களாம் கூட இருந்து எவ்வளவு தமிழ்நாடு பின்னாடி திறந்தது. என்னாச்சு? மூப்பனார் துவக்கிய தமிழ் மாநில காங்கிரஸ் என்னாச்சு? தென் மாவட்டங்களில் முக்குளத்தோருடைய கட்சியாக இருந்த ஃபார்வர்ட் பிளாக் ஒரு பார்லிமெண்ட் 2 பார்லிமெண்ட் ஒரு 10 அசம்பிளி ஜெயிச்ச கட்சி என்னாச்சு? மூக்கையா தேவர் காலத்தில். இது போன்ற நிறைய இருக்குது அரசியல் கட்சி. இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கு. அரசியல் முன்னாடி போனால் அடிச்சிடும், பின்னாடி போனாலும் குழியில் விழணும். சர்வ ஜாக்கிரதையாக போகணும். இப்போ அண்ணாமலை ஒரு நல்ல விதமாக ஒரு பொட்டன்சியலாக பாஜகவை கொண்டு போனார், அதை மறுக்கலை. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே முளையிறோம்னா அந்த வாசல் எப்படி இருக்கோ அது மாதிரி குனிஞ்சு போகணும். நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, திமுக அதிமுக மாதிரி ஆளுங்கட்சி கிடையாது. நம்மளும் வளரணும். அந்த வளர்ச்சிக்கான திட்டங்கள் ஒரே நாளில் நம்ம வளர்ந்துட முடியாது. ஒரு கூட்டணி, சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், அதை வைத்து தான் நம்ம கட்சியை வளர்க்க முடியும். ஒரு 10 எம்எல்ஏக்கள், ஒரு 3 எம்பிஸ், 4 எம்பிஸ் வந்தால் தான் நமக்கான ஒரு இது வெளிச்சம் கிடைக்கும். மக்களுடைய பார்வை நம்மகிட்ட விழும். அந்த சிந்தனை வேணும். இப்போ இபிஎஸ் அவர்களும் சரி, டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் இருக்கிறார். சசிகலாவிற்கான ஒரு ஸ்பேஸுங்கிறது இல்லாமல் இருக்குது. சசிகலா சீக்கிரமே நான் யாருங்கிறத காட்டுறேங்கிற மாதிரி சசிகலா பேட்டியிலெல்லாம் பேசிட்டு வராங்க. ஓபிஎஸ் இப்போ எங்கே இருக்கிறாருங்கிறதுல அந்த தொண்டர் மீட்பு குழு அப்படியே தான் இருக்கிறாங்க. பிஜேபி அலையன்ஸை விட்டு வெளியேறியாச்சு. திமுகவோட நெருக்கம் காட்டுறாரு. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் தவிர்த்து விட்டு இந்த கூட்டணி தென் மாவட்டங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு வங்கியை முழுமையாக எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன அதுதான் போட்டிருக்காங்க. நயினார் இவங்களோட வாக்கு வங்கியை கொண்டு வந்துடுவார், இவங்களுடைய ஆதரவாளர்களையும். தென் மாவட்டங்களில் முக்குளத்தூரில், திருநெல்வேலி மாவட்டத்திலேயோ விருதுநகர் மாவட்டத்தில் அந்த கால தலைவர்கள்னு யார் நினைச்சாங்க? காங்கிரஸில் செல்லப்பாடியின் பிறகு இவருக்கு தான் அந்த பொறுப்பு கிடைச்சிருக்கு. அதிமுகவுடைய வாக்கு வங்கிங்கிறது இவர்களை சார்ந்த ஒரு வாக்கு வங்கி. அதிமுக வாக்கு வங்கின்னு கிடையாது. ஏன்னா அன்னைக்கு சசிகலா இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. அன்னைக்கு ஒரு தேவர் கிடையாது. அதில் நயினார் நாயகர் ஒரு பாட்டு தானே அன்னைக்கு அமைச்சரானார்ல, அதில் மந்திரியா தான் இருந்தார். உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு மத்தியில் நயினார் நாயகர் திருநெல்வேலி ஜெயிச்சிருக்காரு இல்லையா? திரைக்கு திருநெல்வேலி முழுமையாக ஒரு முக்குளத்தோர் தொகுதி கிடையாது. ஜெயிச்சிருக்காரு இல்லையா? இப்போ செல்லப்பாண்டியன் பிறகு இவர் தான் ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருக்காரு. ஃபார்வர்ட் பிளாக் இருந்திருக்கலாம், அதிமுக இருந்திருக்கலாம், திமுக இருந்திருக்கலாம், ரத்தினவேல் பாண்டியன் மாதிரி இருந்திருக்கலாம் திமுகவில். அதே மாதிரி ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்திருக்கலாம். இப்போ ஆண்டித்தேவர் மாதிரி இருந்திருக்கலாம் ஃபார்வர்ட் பிளாக்ல. இப்போ ஓ பன்னீர்செல்வம் என்பது ஒரு அதிமுகவின் அங்கமாக தான் இருந்தார், தலைவராக இல்லை. கிடையாது, அங்கம்தான். ஜெயலலிதாவினால ஒரு ப்ரொமோஷன், டிடிவி தினகரனால எம்எல்ஏ ஆகி
அவர் பெரிய குளத்தில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு வந்தார். அந்த வெளிச்சம் வந்து சசிகலாவுக்கு இயற்கையாகவே அமைஞ்சது. என்ன ஆச்சுன்னா, தென் மாவட்டங்களில் கலவரம் நடந்தது, ஜாதி கலவரம். அப்போது இந்த நமக்கு ஒரு முக்குளத்தூரில் ஒரு கட்சி வந்தால் நல்லது, திமுக சரிப்பட்டு வராது, நம்ம எல்லா ஓட்டும் ஜெயலலிதாவுக்கு போடுவோம் அன்னு போட்டாங்க. அப்படி சூழ்நிலை இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கு. நீங்கள் கூர்ந்து கவனிச்சா இந்த விஷயங்கள்லாம் தெரியும். தென் மாவட்ட கலவரம் நடந்தது இல்லை, அப்போ நம்ம ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுவோம், அந்த ஒரு திமுகவுக்கு வேண்டாம் அன்னு அந்த ஒரு அகப்புற சூழ்நிலை தான் இவங்கெல்லாம் வந்தது. யாரே சசிகலா, தினகரன் ஜெயலலிதா வீட்டுக்குள்ளேயே விடலை. உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு தெரியுமில்ல. இது ஓ பன்னீர்செல்வம் கொஞ்ச நாள் காணாம போனார், ஞாபகம் இருக்கா? இடையில ஒரு 3 மாதங்கள் வந்து எங்க போனாரு, என்ன நடந்தது? ஒருவேளை திமுக பேர் வரோங்கிற மாதிரி இல்ல என்ன நடந்தது, யாரும் சந்திக்கவே விடலை இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஒரு பத்திரிகையில் அரசு செய்து வந்தது இல்லையா? இவங்கெல்லாம் ஜெயலலிதா ரெட்டை இலை அதிமுகங்கிற பேனர்ல வந்தாங்க. அது போக நம்ம ஜாதிக்காரங்கன்னு எல்லாரும் அந்த மக்கள் அவங்களுக்கு பின்னாடி. இப்போ நயினார் நாகேந்திரன் முக்குளத்தோர் நம்ம முன்னாள் அமைச்சர், நம்ம பண்ணையார், அவங்க சொல்லுவாங்க பண்ணையார், நம்ம ஆளுக்கு ஒரு தேசிய கட்சியில் டெல்லி அரசியலில் ஒரு இடம் கிடைச்சிருக்கு அங்கிறனால அது ஒரு இனிமேல் போக போக தான் தெரியும். பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டில் முருகர் மாநாட்டுக்கு வந்தது, தமிழ்நாட்டினுடைய அரசியலில் பவன் கல்யாணம் கவனம் செலுத்த வச்சது. திமுகவில் உள்ள தெலுங்கு பேசக்கூடிய சிறுபான்மை வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து மொழிவாரியான சிறுபான்மை வாக்கு வங்கி வந்து எப்பயுமே டிஎம்கேக்கு தான் வந்து போடுவாங்கங்கிறது தான் இருந்துட்டு இருந்தது. இதை உடைக்கணும்னா ஒரு தெலுங்கரை வந்து நம்ம முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்காக பவன் கல்யாணை வைத்து பாஜக ஒரு அரசியல் பண்ணுகிறது. அது எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பவன் கல்யாணம் எடுபடுன்னு நினைக்கிறேன்? இல்லைங்க, நான் பவன் கல்யாணம் நான் தான் கூப்பிட்டு வந்தேன். பாஜக இல்லை முருகர் மாநாட்டுக்கு வரணும்னாங்க. அப்புறம் நயினார் நாகேந்திரன் நான் தான் போய் அழைச்சிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி அங்கே இங்கே கட்சி அமைக்கலாமா, இல்லை ஒரு அமைப்பு ரீதியாக பவன் கல்யாண்னு போடாமல் தமிழர் ஜனசேனா பார் தமிழ்ஸ் ஒரு அமைப்பை அமைக்கலாமான்னு ஒரு திட்டமிட்டோம். நானும் அவர்கிட்ட ஒரு 4-5 இடம் சந்திப்பு. அந்த மாதிரி திட்டமிடும்போது இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கனால 2 நிகழ்ச்சிக்கு நான் அழைச்சிட்டு வந்தேன். ஒரு தேசம் ஒரு தேர்தல் இருக்கு இல்லையா, ஆமாம், ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன், அதுக்காக முதல்ல இந்த ராமச்சந்திரா கன்வென்ஷன் காலத்துக்கு திருவான்மூருக்கு அழைச்சிட்டு வந்தேன். பிறகு 2வது விஷயம், நம்ம எதுக்கு முருகன் மாநாட்டுக்கு நானும் நயினார் நாகேந்திரன் போனோம். அந்த ஒரு தேசம் ஒரு மாநாடுக்கு வந்து தமிழிசை அழைச்சாலும்னு என்கிட்ட கேட்டார், வரலாமா, வந்தால் சரியா, வாங்க நல்லது தான் துவக்கம்னு நான் சொன்ன பிறகு தான் அவர் நான் வாரேன்னு சொன்னார். தமிழிசை கூப்பிட்டது. அந்த கமிட்டியில் அந்த அம்மா ஒரு உறுப்பினர் தலைவராக இருக்காங்களா தமிழ்நாட்டு கமிட்டி. பிறகு நான் சொல்ல நீங்கள் வந்தால் நல்லதுன்னு சொன்னேன், சரின்னாரு. அது பிறகு முருகர் மாநாடு மதுரையில் நடந்ததுக்கு நானும் நயினார் நாகேந்திரன் போய் அழைச்சிங்க. அங்கே விஜயவாடா போய் மங்களகிரி அவர் ஆஃபீஸ் போய் அழைச்சதுக்கு வந்தார். அவர் எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் அவர் வந்தால் நல்லதுன்னு பொதுவாக பக்தி சிந்தனை உள்ளவர்கள், அது 2வது தெலுங்கு பேசுகிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்கிட்ட பேசுகிறாங்க மாவட்டந்தோறும். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வந்த தகவல், கட்சி ஆரம்பிக்க வேண்டாம், ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மத்தியில் நான் வந்து ஓப்பனாக பேசுகிறேன், கட்சி ஆரம்பிக்கவே தயாராக இருந்தார். எனக்கு வந்த தகவல், அதற்கு பிறகு திமுக நான் தலையிட்டிருக்கேன்னு சொல்லணுன்னா விரும்பலை அப்படின்னு சொல்லி, இங்கே இருக்க முக்கியமான யாருன்னு தெரியாது, ஒரு சிலர் ரஜினிகாந்த்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் அவர் அண்ணன் சிரஞ்சீவின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. எனக்கு வந்து தகவலை இவங்கெல்லாம் வேண்டாம், அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு தகவல். அது திமுக தரப்பில் எப்படி ரஜினிகாந்த் அரசியல் ஆரம்பிக்கும் போது திமுக தடை போட்டதோ, சன் டிவி மூலியமாக சிரஞ்சீவி மூலியமாக பேசப்பட்டதோ அது மாதிரி பேசியிருக்காங்கன்னு எனக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம், அதனால் அவர் வந்து நிச்சயமாக வருவார். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக பேச தமிழ்நாட்டுக்கு வருவார். அப்படி வரும்போது நீலகிரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தை நான் சர்வே நாங்கள் எடுத்திருக்கோம். மாவட்டத்தில் மீதி எல்லா மாவட்டங்களும் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2000 ஓட்டுலேருந்து 5000 ஓட்டு வரைக்கும் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது பார்த்துக்கோங்க, சென்னை அண்ணா நகர், வட சென்னை, அதே மாதிரி பூந்தமல்லி, திருத்தணி, திருவள்ளூருக்கு அடுத்து நேராக வந்து காட்பாடி, கேவி குப்பம், வேலூருக்கு அடுத்து நேராக தளி, ஓசூர், அதே மாதிரி பல்லடம், சிங்காநல்லூர்,
கோயம்புத்தூர் தொகுதி, உடுமலைப்பேட்டை, பழனி அடுத்து திண்டுக்கல், திண்டுக்கலுக்கு அடுத்து தேனிக்கு அடுத்து திருப்பரங்குன்றம், திருமங்கலம், விருதுநகருக்கு அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, சாத்தூர், கோவில்பட்டி, விளாத்திகுளம், ஒட்டப்பிடாரம், சங்கரன் கோவில், தூத்துக்குடி, அதே மாதிரி இங்கே பார்த்தா கடலாடி, முதுகுளத்தூர் பக்கம் கடலாடி, அது போக அருப்புக்கோட்டைக்கு அடுத்து நேராக இங்கே தஞ்சாவூரில் வந்து கீவளூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், அப்படியே போனால் நீங்கள் அந்த பக்கம் வந்து அப்படியே வந்து கிழக்க வந்தாச்சுன்னா கடலூர், குறிஞ்சிப்பாடி, மயிலாடுதுறை, கும்பகோணம், அப்படியே வந்தால் திருவண்ணாமலை, ஆரணி, அப்படியே வந்தாச்சுன்னா ஆரணிக்கு அடுத்து நீங்கள் விழுப்புரம், திண்டிவனத்துக்கு அடுத்து மதுராந்தகம். இவ்வளவு தொகுதியில் இருக்காங்க ஒரு சாலிடா இருக்கக்கூடியவங்க. ஆமாம், குறைஞ்சபட்சம் 2000 to 5000 ஓட்டு வரைக்கும் இருக்காங்க. இருக்கக்கூடிய தொகுதிகள் இதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் வந்து முதல்ல தொகுதிகள் சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 அதிகபட்சம் உச்சபட்சம் 50,000 இருக்கக்கூடிய இடம். 15,000 to 50,000 ஓட்டு. ஏற்கனவே நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினராக தெலுங்குல இருக்கிறாங்க. அந்த தொகுதிகளில் ஃபுல்லாக நிறைய இருக்கிறாங்க. தெலுங்கல் இந்த மண்ணின் மைந்தர்கள். தெலுங்கல் வேற யாரும் கிடையாது. எனக்கு இப்போ நான் தெலுங்கு தாங்க, நான் தெலுங்கு பேசுகிறேன், தமிழர். எனக்கு ஆந்திரா தெரியுமா? நான் தெலுங்கு பேசுவேன். நான் மீதி மாதிரி ஏமாற்ற மாட்டேன், நடிக்க மாட்டேன். எனக்கு தெலுங்கு பேச மாட்டேன், தமிழ் தான் பேசுவேன் அன்னி ஏமாத்துறது. ஏன் நான் பிறந்ததுங்க, அது என்ன, அதை எப்படி விட்டு தர முடியும்? தாய் தந்தையர் எனக்கு பேர் வச்சுருக்காங்க ராதாகிருஷ்ணன். நீங்கள் ஜாதியை மாற்ற முடியாது. இப்போ நீ பள்ளிக்கூடம் சேரும்போது இன்ன ஜாதியாக பேக்வேர்டாக ஃபார்வேர்டாக எஸ்சியான்னு கேட்குறீங்கல்ல, அது இருக்கிற வரைக்கும் ஜாதி இருக்கும். இப்போ ஜாதிக்கு ஒரு அரசியல் கட்சி எதுக்கு? ஜாதி இல்லைன்னு சொல்கிறீங்க, அரசியல் கட்சி எதுக்கு? ஜாதி இல்லைன்னு சொல்கிறீங்க, ஏன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க? நீங்கள் தானே என்கரேஜ் பண்ணுறீங்க அந்த ஜாதியை. அரசாங்கமே என்கரேஜ் பண்ணுங்க. ஆமாம், நீ என்ன ஜாதி பிற்பட்டவரோ ஜாதி வாரி கணக்கெடுங்கன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஜாதி ஒரு பக்கம் இல்லைங்கிறீங்க. ஜாதிக்கு ஒரு கட்சி, ஆமாம், ஜாதிக்கு ஒரு கட்சி. இந்த தொகுதியில் இந்த ஜாதி அதிகம், இவங்களுக்கு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் தானே வளர்க்குறீங்க. அரசியல் கட்சிகளும் அரசாங்கம் தானே ஜாதியை வளர்க்குது. இப்போ நீங்களும் நானும் வளர்க்கணுமா? வினோத் ராஜாவும் நம்ம இந்த ஜாதியை சார்ந்தவங்க கல்யாணத்தில் பொண்ணு எடுப்போம், அவ்வளோதான். அதை மறுக்க முடியாது. ஜாதியை வளர்க்குறது யார்? அரசியல் கட்சியும் அரசாங்கம் தானே. இங்கே இருக்க மக்களாக வளர்க்குறாங்க. இல்லை கேட்குறேன், ஒரு ஜாதிக்கு ஒரு அரசியல் கட்சின்னு தலைவர் வரான். அந்த தலைவர் என்ன பண்ணுறான்? இந்த ஜாதியை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறான். தான் வளர்ந்துக்கிறான், தன் கும்பம் வளர்த்துக்கிறாங்க, ஜாதி ஓட்டை வாங்கிக்கிறாங்க. நீ ஜாதியை பேச மாட்டேன்ப, ஆனால் ஜாதி இருக்கிற இடத்துல நீ போய் நிற்கிற. உன் ஜாதி இருக்கு, நான் ஜாதி கிடையாது சார், நான் பெரியார் சார், நான் சமத்துவம் சார். அண்ணா நீ வந்து ஜாதி இல்லாத உனக்கு உன் ஜாதி இல்லாத தொகுதியில் போய் நில்லு, பார்லிமெண்ட்ல அசம்பிளியாவும் ஜாதியில தான் நிற்கிற. ஜாதியை பார்த்து தான் நிற்கிற. அங்கே கேட்பற இதில் மட்டும் எப்படி வருது? ஜாதிக்கு ஒரு கட்சி, ஜாதி வாரியா வேட்பாளர், பள்ளிக்கூடத்துலையோ காலேஜில் சேர்க்கும்போது ஸ்காலர்ஷிப், இலசிப்பு, அந்த கன்செஷன் கிடைக்கிறது ஜாதி. இந்த எந்த ஜாதியில் இருக்கிறோம் அந்த ஜாதியை சார்ந்த தொகுதியில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. இதெல்லாம் இது காரணமே யார்? ஜாதி வளர்றதுக்கு காரணமே நீங்கள் தானே. அரசியல் கட்சி அரசாங்கம் தானே. மக்களை ஏன் குறை சொல்கிறீங்க? முதல்ல நீங்கள் சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம். குடும்பத்திலேருந்து போங்க, உங்கள் குடும்பத்திலேருந்து தானம் பண்ணுறது போங்க. அரசியல் கட்சி தலைவரெல்லாம் முதல்ல திருந்துங்க, புரியுதா? நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, தெலுங்கு பேசுகிற தமிழன் தாங்க, நான் ஒன்றும் மறுக்கலை. அதுக்கு என் மேலே என்ன வேணால் எதிர்வினையாற்றட்டும். நான் எங்கள் வீட்டில் தெலுங்கு தான் பேசுவேன், தெலுங்கு பேசுகிறோம், தமிழ் பேசுவேன். வெளிநாடு போனால் இங்கிலீஷில் பேசுவேன். இதில் என்னுடைய குற்றம் கிடையாது. நிச்சயமாக நான் கருவில் அப்படி தான் வந்திருக்கேன். என் தாய் அப்படி தான் என்னை பெற்றிருக்காங்க, வெளியே எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அதை நம்ம பெடிகிரியை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக. அதுக்காக வேஷம் போட்டு சொல்கிறீங்களா? எங்க தாய் தந்தையர் 2 தானங்க அவங்க கடைசி காலத்தில் இல்லாத போது நம்ம நினைவு. அவங்க வச்ச பேர் KS ராதாகிருஷ்ணன், அவங்க விட்டுட்டு போன சொத்து இதுதானே உண்மைதான். நான் சொல்றேன். ஆனால் நான் சொல்கிறேன், மாண்புமிகு தலைவர் மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களே அன்னு சொல்லிட்டா என்ன சரி? மாண்புமிகு தலைவர் மதிப்புக்குரிய புரட்சி தலைவர்
எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களே இல்லை எம்ஜிஆர் அவர்கள்னு சொல்லிட்டா என்ன? மாண்புமிகு தலைவி மரியாதைக்குரிய மாட்சிமைக்குரிய ஜெயலலிதான்னு சொல்லிட்டா என்ன? சிந்தனை செல்வர் எழுச்சி நாயகர் ஏன் பேர் வைக்கிறீங்க? அங்கே காந்தி என்ன சொல்கிறோம்? மகாத்மா காந்திஜின்னு சொல்கிறோம். நேரு என்ன சொல்கிறோம்? நேருஜின்னு சொல்கிறோம். ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்கிறோம். ஜேபிஜின்னு சொல்கிறோம். கிருபலானியை கிருபலானிஜின்னு சொல்கிறோம். சந்திரபாபு நாயுடு சொல்கிறோம். என்டி ராமராவ்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்படி தானே சொல்கிறோம். மம்தா பானர்ஜி சொல்கிறோம். சரத்பவார். தமிழ்நாட்டில் போய் கேரளாவில் நயனார் ஈகே நாயனார் தான் வாங்குகிறோம். ஏகே அண்டோன்னு தான் சொல்லுவோம். கருணாகரன் தான் சொல்கிறோம். இங்கே மட்டும் தாய் தந்தையர் வச்ச பேர் எனக்கு வேண்டாம். கலைஞர், புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, எழுச்சி நாயகர், சிந்தனை செல்வர் என்னையா இது? தாய் தந்தையர் வச்ச பேர் நீ உச்சரிக்கையில் உனக்கு அதில் ஒரு வெக்கப்பட்டா நீ மனுஷனே கிடையாது. என் தாய் தந்தையர் எனக்கு எச்சமாக விட்டு சென்றது என்னுடைய பெயரும் அவர் சொத்துக்கள் தான். அதை நான் என்னுடைய வாழ்வு தீர்ற வரைக்கும் அதை பாதுகாக்கணும். அந்த எண்ணம் உங்களுக்கு யாராவது தமிழ்நாட்டில் இருக்கா? எல்லாம் பொய்யா பேசுறது, பொய் முகம் நடிக்கிறது, இப்படி தாங்க தமிழ்நாட்டுக்கு ஜாதியை இவங்க தாங்க வளர்க்குறாங்க. யாரு? அரசியல் கட்சி தலைவர்களும் அரசாங்கம் தான். திமுக கண்டிப்பா பவன் கல்யாணுடைய அந்த ஒரு ஓட் கன்வர்சிங் பவன் கல்யாண் வந்தாரு அப்படின்னா திமுகவோட வாக்கு வங்கி உடையுங்கிறீங்க. நிச்சயமாக 8% எடுக்கணும்னு நாங்கள் தீர்மானமாக இருக்கின்றோம். அதை முன்னெடுக்கிறேன், நான் தான் முன்னெடுக்கிறேன். நிச்சயமா சார். அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா என்னன்னு தெரியாது, தெரியல. பார்ப்போம். எல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். நிச்சயமா சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவுடைய நேர்காணலில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.